கோலி டாக் கோலிவுட் நியூஸ். பிச்சைக்காரனா போக்கிரி ராஜாவா? முதல் நாள் நிலவரம். 2016 ஆண்டு மார்ச் மாதத்தோட முதல் வெள்ளிக்கிழமையான நேத்து பிச்சைக்காரன், போக்கிரி ராஜா, சவுகார்பேட்டை, பக்கி பயலுக ஆகிய படங்கள் வெளியாச்சு. 4 படங்கள் வெளிவந்தாலும் பிச்சைக்காரன், போக்கிரி ராஜா படங்களுக்கு இடையேதான் உண்மையான போட்டி. பிச்சைக்காரன் படத்தோட ட்ரெய்லர் வந்ததுல இருந்தே அந்த படம் மீதான எதிர்பார்ப்பு அதிகமாச்சு. நான் சலீம், இந்தியா, பாகிஸ்தான் வித்தியாசமான கதைகளை தேர்ந்தெடுத்து நடிச்ச விஜய் ஆண்டனி பிச்சைக்காரன் படத்தையும் அப்படிதான் தேர்ந்தெடுத்து தயாரிச்சு நடிக்கிறார்னு ரசிகர்கள் நினைச்சுக்கிட்டாங்க. அந்த எண்ணம் தான் படத்தோட வியாபாரத்தையும் முடிச்சு வச்சுது. அத மாதிரியே ரசிகர்களை ஏமாத்தாம சென்டிமெண்டாகவும் வித்தியாசமான கதைக்களத்தோட கைத்தட்டல பெறும் சில வசனங்களோடையும் படம் இருக்குன்னு படம் பார்த்தவங்க பாராட்டுறாங்க. படம் பார்த்து வெளியில வர்றவங்க திருப்திகரமா வர்றதா விநியோக வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. போக்கிரி ராஜா படம் நேத்து வெளியாகுமான்ற சந்தேகத்தை ஏற்படுத்தி அனைத்து நிதி பிரச்சனைகளையும் கடந்து திட்டமிட்டபடி வெளியாச்சு. நம்பவே முடியாத ஒரு கதையை வச்சுக்கிட்டு எப்படியாவது நம்ப வைக்கணும்னு ரசிகர்களோட சோதனையை இந்த படம் நிறையவே சோதிக்கிறதா பொதுவா விமர்சன கருத்துக்கள் வந்திருக்கு. இருந்தாலும் படத்துல உள்ள சில நகைச்சுவை காட்சிகள் தான் ரசிகர்களை ரசிக்க வைக்குதுன்னு சொல்றாங்க. இருந்தாலும் ஜீவாவுக்கு யான் அளவுக்கு பெரிய தோல்வியா இல்லாம ஆறுதல் தரும் படமாவது இந்த படம் அமையும்னு எதிர்பார்ப்பு தான் இப்போதைக்கு இருக்காம். மற்றபடி சவுகார்பேட்டை, பக்கி பயலுக படங்கள் இந்த ஆண்டு படங்களோட எண்ணிக்கையை உயர்த்துற படங்களா மட்டுமே அமையவே வாய்ப்புகள் அதிகம்னு சொல்றாங்க.